இது பாரவலம் செய்திகள். நாட்டில் இடம்பெறும் பெரும்பாலான குற்றச் செயல்களுக்கு பிரதான காரணம் வேலைவாய்ப்பின்மையே. ருமேனியாவுக்கான தொழில் வாய்ப்பு இதற்கான நிவாரணமாகும். மட்டக்களப்பு மாநகர மேயர் கருத்து. இனி விரிவான செய்திகள். நாட்டில் குற்றச் செயல்கள் அதிகரித்திருக்கின்றன. இதற்கான பிரதான காரணம் இளைஞர் யுவதிகளிடையே நிலவும் வேலைவாய்ப்பின்மையாகும். ருமேனிய நாட்டுக்கான வேலைவாய்ப்பு இதற்கான நிவாரணமாகும். இவ்வாறு மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தெரிவித்தார். இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்தின் வழிகாட்டலில் அம்ரோன் குழுமத்தின் அனுசரணையுடன் ருமேனியா நாட்டுக்கான வேலைவாய்ப்பு பெற்றுச் செல்லும் இளைஞர் யுவதிகளுக்கான நேர்முக தேர்வு அந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ருமேனியா நாட்டுக்கு தொழில் வாய்ப்பு பெற்றுச் செல்வதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் இந்நேர்முக தேர்வில் பங்கெடுத்திருந்தனர். ருமேனியா நாட்டிலிருந்து வருகை தந்த திருமதி ருமானா மற்றும் ருமேனியா நாட்டைச் சேர்ந்த பிரதீப் ஆகியோர் நேர்முக தேர்வை நடத்தினர். அம்ரோன் குழுமத்தின் தலைவர் சிவலிங்கம் தினேஷ்குமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நேர்முக தேர்வில் தெரிவாகும் தெரிவாளர்கள் சுமார் 8 மாத கால எல்லைக்குள் ருமேனிய நாட்டுக்கு செல்ல முடியும் என அதன் தலைவர் தெரிவித்தார். இங்கு கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு மாநகர மேயர், தொழில் இன்மை என்பது பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. கல்வி தகமை உடையவர்களும் தகமை இல்லாதவர்களுக்குமான பெருமளவிலான இளைஞர் யுவதிகள் வேலை வாய்ப்பின்றி பெரும் அவலங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அவர்களுக்கான அவ்வாறு வேலை தேடுகின்ற இளைஞர்களுக்கு இந்த ருமேனிய வேலை வாய்ப்பு பெரும் வரப்பிரசாதமாகும். எதிர்காலத்தில் இவ்வாறான திட்டங்களூடாக நன்மை அடைய முடியும் என தெரிவித்தார். அந்த வகையிலே இந்த நிறுவனத்திற்கு தலைமை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே மற்றும் அந்த துறை சார்ந்த சக்சஸ் அகாடமி அவங்கள் அப்படி உள்ளிட்ட அந்த துறை சார்ந்தவர்கள் மற்றும் எமது மட்டக்களப்பு மாநகர சபையின் பிரதி முதல்வர் ஜீவன் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் ஜீவன் அவர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்து வருகை தந்திருக்கும் திரு பிரதீப் அண்ட் சிவானா அவர்களுக்கும் முதல் சாமியை ஈட்டி தரும் நோக்கோடு உங்களை அர்ப்பணித்து இங்கே வருகின்றிருக்கின்ற அந்த இளைஞர்கள் எல்லோருக்கும் மாலை காலையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது நாட்டிலே அதிகளவான குற்ற செயல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த குற்ற செயல்களின் காரணமாக ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயம் படுகொலிக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு சரியான வழிகாட்டல்களும் சரியான நெறிமுறைகளும் இல்லாமையே காரணமாக இருக்கின்றது. அப்படியாப்பட்ட ஒரு நிலையிலே எமது இந்த இளைஞர்களை இந்த தொழில் வாய்ப்பு பெரும் நோக்கோடு வந்திருக்கின்றவர்களை சரியான ஒரு வழியிலே அவரை முன்னிறுத்தி அவர்களுக்கான அந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் இந்த ருமேனியா போன்ற இந்த நாடுகளில் அந்த வேலை வாய்ப்புகளை பெற்று இலங்கைக்கான அந்த அந்நிய செலாவணியை ஈட்டு தருவதில் நாங்கள் அந்த இளைஞர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே அந்த தொழில் சார்ந்த துறைகளுக்கு செல்கின்றவர்களின் அந்த ப்ரோசஸ், அந்த செயல்பாடு எங்களை பொறுத்தவரையில் அது சரியானதாகவும் அக்யூரேட்டாகவும் அது இருக்க வேண்டும். தற்போது எத்தனையோ போலி நிறுவனங்கள் மூலம் இளைஞர் யுவதிகள் அந்த வெளிநாட்டு வேலை செய்ய விரும்புகிறவர்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அத்தகைய செயல்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உங்களது இந்த நெறிமுறைகள், அந்த செயல்முறைகள் எல்லாம் ஒரு டிரான்ஸ்பேரன்சியாக, ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். உண்மையிலே இந்த மாணவர்கள், அதாவது இந்த தொழில் வாய்ப்பு பெற்று செல்லவிருக்கின்றவர்கள் தங்களது உறவினர்கள், தங்களது குடும்பத்தினர் எல்லோரையும் விட்டு விலகி தொழிலொன்றை பெற்று இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதோடு தங்களது குடும்பம் சார்ந்தவர்கள் மேம்பட வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கிலே இந்த நாட்டை விட்டு பிரிந்து சென்று தங்களை அர்ப்பணித்து செயலாற்ற இருக்கின்றார்கள். அப்படியானவர்களுக்கான அந்த தொழில்முறை செயற்பாடுகள் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் நடைபெற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். இவர்களை கொண்டு இந்த இளைஞர்களுக்கான இந்த தொழில் வாய்ப்பை வழங்குகின்ற இந்த தொழில் வழங்குனர்கள், தொழில் பெறுவோர்,
எல்லோருக்கும் இந்த நேரத்திலே நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த செயல்பாடு சீரிய முறையிலே சரியாக நடைபெற வேண்டும், அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி அமைகின்றேன். ஜீவன் விளையாட்டு வேலைகள் கடந்த 10 வருடங்களாக இயங்கி வருகிறது. அதனுடைய உதவி அமைப்பாக அஃபோர்டிங் இருக்கின்றது. ஆகவே I love your country and I hope when you will come in Romania you will love my country also. And I also hope that after you realize what you want to realize in Romania, you will come back in Sri Lanka and continue your life here because you really have a very nice country. I want also to tell you to be very careful with your process coming to Romania. Try to work with agencies, good agencies, because there are a lot of people also from Sri Lanka or Romania who will try to cheat you and to take your money. So be very careful, work with agencies, good agencies like this one, and that's it. Thank you. How many kids? Salary is similar, 900. After it's coming one, Saudi Arabia, Qatar, Saudi Arabia and 4 years working and paying. After it's coming here, coming and married. After they are bringing in Pepsi company 2 years. After Or you want to come back in Sri Lanka? I'm going to. இந்த தும்பி போகிறதுடைய ப்ராசஸ் கால அளவு நீங்கள் எவ்வளோ நாள் போகும், எவ்வளோ நாள் அனுப்புறீங்கன்னா உண்மையில் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் நடக்காத ஒரு விஷயம். இது குறைந்தது 8 to 10 மாதம் ஆகும். குறைந்தது கூடுன்னு எனக்கு தெரியல எவ்வளோ நாள், குறைந்தது 8 to 10 மாதம். அந்த 8 to 10 மாதம் ஏன்னுங்கிறத நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க, இன்டர்வியூ பண்ணிட்டாங்க, பண்ணதுக்கு பிறகு இவங்க உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு துறைக்கு. அந்த துறைக்கு செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துருக்க மாட்டீங்க, பாஸ்போர்ட் கொண்டு வந்துருக்க மாட்டீங்க. ஸோ இது இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்வோம்னா, இவங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க,
அந்த டேட் எழுத போது பிறகு ஃபிசிக்கலாக கொண்டு போய் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு அவன் அன்றைக்கு ஒரு கொடுப்பான், நான் வந்து பெற்றுக்கொண்டேன், அது எங்களுக்கு வராது, அவங்களுக்கு ஒன்று பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி மேக்ஸிமம் 45 days மேக்ஸிமம் மனசில் அப்படி இருந்தால். இது பாரவலம் செய்திகள். நாட்டில் இடம்பெறும் பெரும்பாலான குற்றச் செயல்களுக்கு பிரதான காரணம் வேலைவாய்ப்பின்மையே. ருமேனியாவுக்கான தொழில் வாய்ப்பு இதற்கான நிவாரணமாகும். மட்டக்களப்பு மாநகர மேயர் கருத்து. இனி விரிவான செய்திகள். நாட்டில் குற்றச் செயல்கள் அதிகரித்திருக்கின்றன. இதற்கான பிரதான காரணம் இளைஞர் யுவதிகளிடையே நிலவும் வேலைவாய்ப்பின்மையாகும். ருமேனியா நாட்டுக்கான வேலைவாய்ப்பு இதற்கான நிவாரணமாகும். இவ்வாறு மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தெரிவித்தார். இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்தின் வழிகாட்டலில் அம்ரோன் குழுமத்தின் அனுசரணையுடன் ருமேனியா நாட்டுக்கான வேலைவாய்ப்பு பெற்றுச் செல்லும் இளைஞர் யுவதிகளுக்கான நேர்முகத் தேர்வு அந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ருமேனியா நாட்டுக்கு தொழில் வாய்ப்பு பெற்றுச் செல்வதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் இந்நேர்முகத் தேர்வில் பங்கெடுத்திருந்தனர். ருமேனியா நாட்டிலிருந்து வருகை தந்த திருமதி ருமானா மற்றும் ருமேனியா நாட்டைச் சேர்ந்த பிரதீப் ஆகியோர் நேர்முகத் தேர்வை நடத்தினர். அம்ரோன் குழுமத்தின் தலைவர் சிவலிங்கம் தினேஷ்குமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நேர்முகத் தேர்வில் தெரிவாகும் தெரிவாளர்கள் சுமார் 8 மாத கால எல்லைக்குள் ருமேனிய நாட்டுக்கு செல்ல முடியும் என அதன் தலைவர் தெரிவித்தார். இங்கு கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு மாநகர மேயர், தொழில் இன்மை என்பது பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. கல்வி தகமை உடையவர்களும் தகமை இல்லாதவர்களுக்குமான பெருமளவிலான இளைஞர் யுவதிகள் வேலைவாய்ப்பின்றி பெரும் அவலங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அவர்களுக்கான அவ்வாறு வேலை தேடுகின்ற இளைஞர்களுக்கு இந்த ருமேனிய வேலைவாய்ப்பு பெரும் வரப்பிரசாதமாகும். எதிர்காலத்தில் இவ்வாறான திட்டங்களூடாக நன்மை அடைய முடியும் என தெரிவித்தார்.